மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய பேர் ஒரு சந்தேகமா கமெண்ட்ல எல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களோட குழந்தைகளோட கல்வி மட்டம் அல்லது அந்த தகைமை அப்படிங்கிறது அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்ல. அதாவது உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனோம்னா, என்னோட பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, இல்லாட்டி கிரேட் 7 படிக்கிறாங்க. ஆனா வாசிக்க முடியாம இருக்குது அல்லது எழுத முடியாம இருக்கு. இப்படியா நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்க இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, படிக்கிறதுல அல்லது கல்வியில ஏன் ஒரு தாமதம் இருக்கு, இப்படியான விஷயங்களை இனி வரும் வீடியோக்கள்ல நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அதே நேரம் இதுல லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இல்லாம இன்னொரு இஷ்யூ குழந்தைகளுக்கு இருக்கிறதா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? எங்களோட குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா எங்களோட குழந்தையும் ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கும்? இது ஒரு வியாதியா? இது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவா? இதை நாம எப்படி டேக்கிள் பண்ணலாம்? இதுக்கு என்ன மாதிரியாக நாங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்? இப்படியான முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். இந்த இன்சைட் வித் டாக்டர் ரிஃப்ஷி அப்படிங்கிற சேனலை நீங்க புதிதாகத்தான் பாக்குறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுல வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது பிரயோசனமாக இருக்கு அப்படின்னா இதை நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கெல்லாம் இது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களோ அவங்களோட ஷேர் பண்றது மூலமாக குழந்தைகள் மற்றும் பெண்கள், வளர்ந்தோருக்கான உடல் சார்ந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வுகளும் ஆலோசனைகளும் கொடுக்கறதான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்க போகுது. இந்த லேர்னிங் டிசார்டர் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகளோட கற்றல்ல சில பிரச்சனைகளை பிள்ளைகள் எதிர்நோக்கிற நேரம், அதாவது அவங்க அந்த குறிப்பிட்ட வயதிற்கு உரிய முதிர்ச்சி ஒன்று இல்லாம அவங்களால கற்றல்ல சில பிரச்சனைகள், சவால்கள் ஏற்படுறது மூலமாக ஒழுங்கான முறையில அவங்களுக்கு கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள இயலாம போறது ஒரு லேர்னிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நாங்க விரிவாக நிறைய வகைகள் இருக்கு, நிறைய இன்சைட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கு. அப்படிங்கிறதால இதை பற்றி நாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறது லேர்னிங் டிசார்டர் இல்ல. ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிறது யாருன்னா, எங்களோட குழந்தைகள் சாதாரணமாகவே ஒரு படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட அவங்களால சில விஷயங்களை, சில கவனம், சில ஃபோக்கஸ் அல்லது சில விஷயங்களை அடையிறதுக்கு அந்த அடைவு மட்டம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிற குழந்தைகளை இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மூளை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டா, இருக்குமா அப்படின்னு கேட்டா முற்றுமுழுதாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா இவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும், படிக்கிறதுல சில சேலஞ்சஸ் இருக்கும். சாதாரணமான ஒரு டிபிக்கலான ஒரு குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறதோ அதை விட இவங்க எடுத்துக்கொள்ற நேரமும் அதற்குரிய கால அவகாசமும் அதிகமாக இருக்கிறதா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு சாதாரணமான முறையிலேயே நீங்க ஒரு டிபிக்கல் சைல்டு கொடுக்குற எஜுகேஷனை கொடுக்குற நேரம் அதை கோப் அப் பண்ண முடியாம ஒரு குழந்தை இருக்கும். இதன் காரணமா தான் நீங்க யோசிப்பீங்க, அதே ஸ்கூல், நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், நம்ம எவ்வளவு செலவு பண்ணி நம்ம பிள்ளைய அனுப்புறோம், டியூஷன் அனுப்புறோம், எல்லா புக்ஸுமே வாங்கி கொடுக்குறோம், பிள்ளையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, எல்லாமே படிக்குது, ஆனா மார்க்ஸ் எடுக்குது இல்ல, ஆனா ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது இல்ல, ஆனா இந்த குழந்தையால சரியான முறையில கிரகித்து கொள்ள அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கு. ஏன்? இப்படி ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு என்னென்ன அறிகுறிகள், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்? நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களோட குழந்தைகள்ல இந்த ஸ்லோ லேர்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத அவதானிக்கலாம் அப்படின்னா எஸ், நீங்க கட்டாயம் அவதானிக்கலாம். உங்களோட ப்ரீ ஸ்கூல் குழந்தைகளே நீங்க சில மாற்றங்களை அவதானிக்கிறது மூலம் உங்களோட பிள்ளைக்கு ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க அனுமானிக்கலாம். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே நீங்க வீட்டுல உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது டீச்சர்ஸ் கூட சில மாற்றங்களை அவதானிக்கலாம். அதாவது அந்த வயதை ஒத்த அந்த கிளாஸ்ல இருக்கிற மற்ற பிள்ளைகளை விட உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ரீட் பண்றது, வாசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு அல்லது மேத்ஸ். சின்ன சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கணக்குகள் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப நம்பர்ஸ் கவுண்ட் பண்றது, இது எல்லாமே சாதாரணமாவே ஒரு ப்ரீ ஸ்கூல் பிள்ளையால முடியுமா இருக்கும். நீங்க ஒரு எல்கேஜி அல்லது ஒரு நர்சரி பிள்ளைய எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 0 to 20 நம்பர்ஸ் பிள்ளையால ஓரளவு கவுண்ட் பண்ண முடியுமாக இருக்கும். பர்ஃபெக்டா இல்லாட்டியும் ஒரு சீக்வென்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கும். ஆனா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் குழந்தைகளுக்கு அந்த வயதை ஒத்த குழந்தைக்கு உரிய அந்த கணித ஆற்றல் அல்லது வாசிப்பு, எழுத்து ஆற்றல் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். இதை டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்த இன்னொரு சிம்டம் சின்ன சின்ன கன்செப்ட்ஸை பிள்ளை விளங்கி கொள்ளாது. சாதாரணமாக இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளைக்கு சில
இப்ப சூடு, இது கூல், இந்த பொருட்கள் கூலா இருக்கு, இது சூடா இருக்கு. இப்படியான விஷயங்கள் வந்து இந்த பிள்ளையால அந்த கன்செப்ட உணர்ந்து கொள்ள முடியல. அல்லது வந்து டைம், காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இந்த பிள்ளையால உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு. இப்ப சின்ன பிள்ளை நர்சரி போற பிள்ளைக்கு வந்து இது வந்து என்ன டைம் அப்படின்னு சொல்ல முடியாம இருக்கும். பட் இது மார்னிங், இது ஈவினிங், இது நைட் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஸோ இப்படியான சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களோட குழந்தைகள்ட்ட ஒரு 3 வயதையும் தாண்டி 4 வயதையும் தாண்டி உங்களோட குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தை ஸ்லோ லேர்னராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அவங்க ஸ்லோ லேர்னர் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எல்லாம் ஒரு சைனாக இருக்கு. உங்களோட பிள்ளைகள்ட்ட நீங்க ஏதோ ஒண்ணு அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல்லயும் சரி வரும். நீங்களும் வீட்ல அவதானிச்சிருப்பீங்க. உங்களோட பிள்ளைக்கு ஒரு டாஸ்க்க குடுக்குறீங்க அப்படின்னா, அத முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ற நேரம் வந்து ரொம்ப கூடவாக இருக்கும் உங்களோட குழந்தைகள். வீட்ல ஹோம் ஒர்க் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அல்லது சின்ன ஒரு டாஸ்க் ஒரு ஒரு புக்ல ஏதோ ஒரு டாஸ்க் குடுக்குறீங்க அப்படின்னா, அதற்கு நிறைய நேரம் இந்த குழந்தைகள் எடுத்துக்கொள்ளுவாங்க. டீச்சர்ஸுமே இத அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. மற்ற பிள்ளையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இவங்க அதுக்கு பிறகுதான் ஒரு பந்தி தான் எழுதியிருக்காங்க. ஒரு கேள்வி தான் செய்திருக்காங்க. இப்படியான விஷயங்கள் கூட உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்டாக வரும் டீச்சர்ஸ்ல இருந்து. இப்படியானது கூட உங்களோட பிள்ளை ஸ்லோ லேர்னராக இருக்கக்கூடும், சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களோட பிள்ளை உடனே வந்து அதை கிரகித்து செய்யாது. இப்ப வந்து நீங்க ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க, அல்லது ஒரு ஹோம் ஒர்க், ஒரு விஷயத்த சின்ன சிம்பிளான ஒரு கொஸ்டினை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா கூட திருப்பி திருப்பி நீங்க பக்கத்திலேயே இருந்து அதை திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ண 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 உங்களோட குழந்தை செய்யுது அப்படின்னா கூட உங்களோட பிள்ளை வந்து அவரேஜ் ஒரு லேர்னரை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த குழந்தைகள் எதிர்நோக்குற இன்னொரு பிரச்சனை தான் இந்த அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு சிக்கலான ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க, ஒரு சிம்பிளான விஷயமா கூட இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து ஒரு சார்ட் பண்ண சொல்றீங்க, நீங்க ஒரு உடுப்பெல்லாம் வந்து எடுத்துட்டோம், இதுல வந்து உங்களோட உடுப்பை மட்டும் தனியா எடுத்து வைங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். சின்ன குழந்தைகள் கூட இதை செய்வாங்க இல்லையா? அவங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வைப்பாங்க, அல்லது பேரண்ட்ஸோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வைப்பாங்க. இப்படியான விஷயம் கூட உங்களோட குழந்தைகளால செய்ய முடியாம இருக்கு, அல்லது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. நீங்க எப்பவுமே கைட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா கூட இந்த அப்டிராக்ட் திங்கிங் அல்லது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கூட ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் தான் வந்து உங்களோட குழந்தைகள் வந்து சில சேலஞ்சஸை எதிர்கொள்ளவே மாட்டாங்க. அதாவது ஒரு ஹோம் ஒர்க்ல நீங்க ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா அல்லது கொஞ்சம் நேரம் போற நேரம் ஒரு சிக்கலான ஒரு கணக்கை வந்து ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா செய்யற நேரம் பிள்ளைகள் கோவப்படுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்னால முடியாதுன்னே கைவிட்டுருவாங்க. ஸோ இந்த மென்டல் லோட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்குரிய ஒரு அடையாளமாக இருக்கும். அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு இவங்க தாவறதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மெமரி வந்து குறைவாக இருக்கிறது, மனனம் செய்யற ஆற்றல் குறைவாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு அந்த ரீகால் பண்ற அபிலிட்டி குறைவாக இருக்கிறது. நீங்க ஆல்ரெடி படிச்ச நல்லா தெரிஞ்ச விஷயத்த திருப்பி கேட்கிற நேரம் அவங்களால எதுவுமே ஞாபகம் இருக்காது. பட் நீங்க கொஞ்சம் இக்னைட் பண்ணி விட்டீங்களா, நீங்க கொஞ்சம் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா, எஸ் எனக்கு தெரியும், இது நாங்க படிச்சேன் அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. ஸோ இப்படி சாதாரணமான ஒரு அடைவு மட்டத்துல இருந்து உங்களோட குழந்தைகள் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்னா, உங்களோட குழந்தை ஸ்லோ லேர்னரா அப்படிங்கிறத நீங்க அசஸ் பண்றது டீச்சர்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஏர்லி சைன்ஸ் வந்து நீங்க குழந்தைகிட்ட ப்ரீ ஸ்கூல் ஒரு எல்கேஜி நர்சரி நிலைமையிலேயே வந்து நீங்க அவதானிக்கலாம். சரி, ஏன் இதை அவதானிக்கணும், ஏன் ஏர்லி டயக்னோசிஸ் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட குழந்தைகள் ஸ்லோ லேர்னராக இருந்தா நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று கொடுக்கறது மூலம் அவங்கள நீங்க சாதாரண அடைவு மட்டமான குழந்தைகளாக ஆக்க முடியும். நிறைய பேர் நினைப்பாங்க, என் பிள்ளை ஸ்லோ லேர்னர், அவங்களால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸ்லோ லேர்னர் குழந்தைகள் நிறைய பேர், நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க வந்து நல்ல மார்க்கெல்லாம் எடுக்கிறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள், சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களோட குழந்தைக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கறது மூலம் அந்த குழந்தையை நல்லா படிப்பிக்க முடியும். ஸோ இது ஒரு காரணம் நீங்க ஏர்லியா டயக்னோஸ் பண்றது. அடுத்த இரண்டாவது காரணம், சில குழந்தைகள் ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிற பேருக்கு கீழே மறைஞ்சிருவாங்க. பட் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான லேர்னிங் டிசார்டராக இருக்கட்டும், அல்லது ஏடிஹெச்டியா இருக்கட்டும், அல்லது ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைக்கு சரியான ஒரு அசஸ்மெண்ட் டயக்னோசிஸ் செய்யணும் அப்படின்னா
பேரண்ட்ஸும் சரி அல்லது ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் எந்த மட்டத்துல இருக்காங்க, அவரேஜ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இருக்காங்கங்கிறத நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கறது கட்டாயமாக இருக்கும். இப்போ உங்களோட குழந்தை வந்து ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு மைல்டா ஒரு சந்தேகம் வந்தா நீங்க வீட்லயும் சரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் கூட உங்களோட பிள்ளைகளை அனுமானிச்சிருப்பீங்க, உங்களோட வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை. ஸோ நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைகளோட. நீங்க உங்களோட மற்ற குழந்தைகள், அதாவது உங்களோட பக்கத்துல இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது சிப்லிங்ஸ் உங்களோட மற்ற குழந்தைகளா இருக்கட்டும், இவங்களோட கம்பேர் பண்ணி குழந்தைக்கு நீங்க ப்ரெஷர் பண்றதை குறைக்கணும். அண்ணா செய்தான் தானே, இந்த வயசுல அவன் எவ்வளவு முடிச்சுட்டான், நீ இன்னும் இதையே ஸ்டார்ட் பண்ணல, இப்படியான விஷயங்களா இருக்கட்டும். அல்லது ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளையும் செய்யறாங்களே, நீ ஏன் லேட் ஆக்குற, இப்படியான விஷயங்களா இருக்கட்டும். இப்படி ப்ரெஷர் பண்றதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது, உங்களோட குழந்தைகளுக்கு இந்த அகடமிக் ப்ரெஷரை கொடுக்குற நேரம் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இன்னும் டிக்ளைன் ஆகுறாங்க, அவங்களோட அடைவு மட்டும் இன்னும் குறையுது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் வந்து சொல்லுது. அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி ஸ்பேஸ் ஒன்று நீங்க கொடுக்கணும். அதாவது அந்த பிள்ளைகள் வந்து கவனத்தை கலைக்கிற மாதிரி இல்லாம, சத்தம் இல்லாத, டிவி சத்தம் வராத ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸை வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க படிக்க கொடுக்கணும். அதே நேரம் இந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு ஸ்டடி ருட்டீன் ஒன்று இருக்கணும். எந்த நேரம் படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி உங்களோட குழந்தைகளுக்கு கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் போடலாம். அது பிரேக் கொடுத்து நீங்க படிக்க வைக்கணும். உங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் குழந்தைகள் சாதாரண குழந்தைகளை விட படிக்கிற நேரம் குயிக்கா மென்டலி டயர்ட் ஆகுவாங்க. ஸோ நீங்க தொடர்ச்சியாக நீண்ட நேரம் படிக்க சொல்றீங்க அப்படின்னா கூட உங்களோட பிள்ளைகளை இது இன்னும் பாதிக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்லோ லேர்னர் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் அவங்க படிக்கிறாங்களா, 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் 20-25 மினிட்ஸ் படிக்கிறாங்களா, 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரேக் கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து நீங்க கொடுக்கணும். அதே நேரம் சிம்பிள் பிரேக்கபிள் டாஸ்க்காக கொடுக்கறது. அதாவது ஒரு ஹோம் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எழும்பு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட நாங்க சொல்லக்கூடாது. இந்த குழந்தைகள் எடுக்கிற நேரம் கூட அப்படிங்கிறதால 2 கேள்விகள் ஆன்சர் பண்ணினது பிறகு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்படி நீங்க கொடுக்கலாம். அடுத்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் குழந்தைகள் எதிர்நோக்கிற இன்னொரு சவால் தான் வந்து இந்த ஸ்லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிள்ளைகளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா கேலி கிண்டலுக்கு ஆளாகிறதா இருக்கலாம், பேரண்ட்ஸோட ப்ரெஷர், இப்படியான விஷயங்களால இவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து குறைவாக இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் அல்லது சின்ன சின்ன எஃபர்ட்டை வந்து நீங்க பாராட்டணும். உங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்த வின் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரு விஷயத்த அவங்க அட்டெம்ப்ட் பண்றாங்க, ஒரு கேள்வியை செய்துட்டு போறாங்க அப்படின்னாலே நீங்க அதை வந்து ரொம்ப உயர்வாக பேசுறது, பாராட்டி பேசுறது, இது இந்த குழந்தைகளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அடுத்தது வந்து வீட்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி இன்னும் ஒரு முறை வந்து கட்டாயம் கவனிக்கணும் வந்து உங்களோட குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல். பிள்ளைகளுக்கு 4 லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. உங்களோட குழந்தைகளோட லேர்னிங் ஸ்டைலை நீங்க எப்படி கவனிக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு முழு பார்வை ஒரு டீட்டெயில நாங்க இன்னொரு வீடியோல பார்த்திருந்தோம். நீங்க அதை பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அதன் அடிப்படையில இந்த 4 லேர்னிங் ஸ்டைல்ல உங்களோட குழந்தைகளுக்கு என்ன லேர்னிங் ஸ்டைல் சரியா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளணும். அதுலயும் இந்த மல்டி சென்சரி லேர்னிங் அப்படிங்கிறது இது 4யுமே கம்பைன் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். கினஸ்தட்டிக் லேர்னிங் அப்படிங்கறத பத்தி நாங்க டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அதாவது உங்களோட பிள்ளைகள் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க வந்து அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குழந்தைகள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி மூலமாக படிக்க ஆர்வமா இருக்கிறாங்களா, பார்வை மூலமாக விஷுவல்ஸ் பார்த்து அப்படின்னு பாக்குறாங்களா, இதை வந்து நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழந்தைகளை கைட் பண்ற நேரம் உங்களோட பிள்ளைகள் இன்னும் குயிக்காக வந்து அடாப்ட் பண்ணி கொள்ளுவாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஸ்கூல்ல நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸ்கூல்ல நீங்க வந்து உங்களோட என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் சர்வீஸ்லயா இருக்கட்டும் அல்லது ஃபினான்ஷியலி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஷேடோ டீச்சரோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா இதை வந்து நீங்க ரிக்வெஸ்ட் பண்றது மூலமாக இவங்களுக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். வீட்டுல மட்டும் இல்லாம ஸ்கூல்லையுமே வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஒரு டீமாக நீங்க வந்து செயற்பட்டு இந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த ஸ்லோ லேர்னர்ஸை நீங்க கைட் பண்றது மூலமாக இந்த பிள்ளைகளும் வந்து சாதாரண ஒரு டிபிக்கல் சைல்டு மாதிரியாக அல்லது ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்டாக வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.